Tell me to calm down. Look all around us here. Fall. It's easy to see from down here. If I'm not swinging, then the war is won. Caught before I'm falling forward, all in front of us. Lightning stole the heavens open, rising over you. And isn't it obvious? You were right in front of me with the answer, with the answer. I've tasted and seen, yet questioned it all. Still you remain. Chased empty dreams, ran from your call, and turned back again. There's no other treasure on earth that amounts to your love, and I know, even if everything I know is taken away, I won't lose hope. I'll cling to the one who won't let go. Just give me Jesus, give me Jesus. I've searched the world, the highs and the lows. I've seen it all. Ooh, nothing compares, nothing comes close. You're all that I want. குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மாதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மாதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை பொழுதுக்காய் சமூகத்தில் உமக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நீர் எங்கள் எல்லாவரையும் பாதுகாத்து நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஹல்லேலூயா இந்த குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
எத்தனையோ நெருக்கங்கள், போராட்டங்கள், கண்ணிகள், ஆமை சத்துருவின் போராட்டங்கள் விடுவித்து பாதுகாத்தீரே. நன்றி அப்பா. உங்களுடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் அவர்களுடைய மகளுடைய என்கேஜ்மெண்ட் ஆயத்தம் மண்ணுபடி இம்மட்டு உதவி செய்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை இம்மட்டு வழிநடத்துகிற தயவுக்காய் நன்றி அப்பா. உடைய மகளுடைய படிப்பு காரியங்கள், வேலை செய்கிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் இம்மட்டும் பாதுகாத்தீரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாளிலும் உடைய மகளுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மகனோடு என்கேஜ்மெண்ட் நடத்த கர்த்தர் இம்மட்டும் வழிநடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய மகளை பலப்படுத்தும் ஆளுகை செய்யும் தேவ கிருபை உடைய மகள் மேல நிறைவாய் வெளிப்படும்படியாக சொல்லிக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தால் முத்திரைகளை ஆளுகை செய்யுங்க. உடைய மகளுக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிற மகனுக்காய் சோதனம் ஆமை கற்று தம்முடைய மகனை ஆசீர்வதியும். அவருடன் நாங்கள் திருமண மண்டலத்தில் கடந்து சொல்கிறோம். உடைய கிருபை வெளிப்படட்டும். கர்த்தருக்குள்ளேயும் வர வேண்டிய எல்லா உடைய பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு வாருங்கள். இந்த நாளிலும் நடக்கிறது கர்த்தர் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் நடத்துகிறபடியாக சோதனம். இம்மட்டும் உதவி செய்த எபனேசரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சகல விடுதலைகளுக்காய் நன்றி. உம்முடைய சகல நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவர். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய மகளுடைய நாமத்தை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் விடுதலையோடு நடக்கும். உமக்குள்ளே தம்முடைய வாழ்க்கையை கட்டியும் உதவி செய்யும். எல்லாம் உமக்கே வர வேண்டிய எல்லாரையும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளினுடைய மதிய வேளையிலேயும் ஜின்சன் வயோலா ஆகிய பிள்ளையுடைய திருமண நிச்சய விழாவிலே பங்கெடுத்திருக்கிற உங்கள் அனைவரையும் மிகச்சிறப்பாக
மூணார் திருச்சபையினுடைய தலைமை போதகர் அருள் திரு நிட்டன் ஜோஸ் அவர்களையும், அதோடு இணைந்திருக்கின்ற ஹோம் சர்ச் திருச்சபையினுடைய அருள் திரு ஜோஸ் ஐயர் அவர்களையும், இன்னும் கோட்டயம் திருச்சபையினுடைய அன்பு அச்சன் அவர்களையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். நம்மோடு கூட இருக்கின்ற உறவுகள், அதிலும் நம்முடைய குமரி பேராயத்தினுடைய பாசத்திற்குரிய செயலர் அவர்களையும், இன்னும் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்வினுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் அனைவரும் இணைந்து சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம் என்கிற பாடலை பாடுவோம். மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏதுடனே ஸ்தோத்திரம், அடியாக்கிரங்கிடுவாய் ஸ்தோத்திரம், மானேசா ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம், மானேசா ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம், அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம், சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம், உமது தகும் அன்புக்கே ஸ்தோத்திரம், மானேசா மாறா பூரண நேசா ஸ்தோத்திரம், மகிழோடு ஜபமொழி மாலையின் ஸ்தோத்திரம், தாராய் துணை ஸ்தோத்திரம், இந்த தருணமே கொடு ஸ்தோத்திரம், மானேசா. அருள் வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. என் எஜமானாயிருக்கிற ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அப்பொழுது அந்த மனிதன் தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டிற்கு என்னை அழைத்துக் கொண்டு வந்தார் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானே, உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். அப்பொழுது ஆபிரகாமின் ஊழியக்காரன் தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் என்றான். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போம் என்றார்கள். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமின்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்பதுவே. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நண்பகல் வேலைக்காக மறுபடியும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த சிறப்பான ஃபெல்லோஷிப்புக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த அருமையான கூடி வரவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் 2 பேரையும் கர்த்தர் பாதத்தில் நாங்கள் ஒருமுறை கூட அர்ப்பணிக்கிறோம். குடும்ப உறவுகளை காலாகாலங்களிலே
திருமணம் என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்வுகளின் மூலமாய் உறவுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்தி தருவதோடு ஒருங்கிணைத்து நல்ல ஈவுகளை காலங்களிலே ஆண்டவர் கட்டளையிடுகின்றீர். அந்த வகையில் இந்த அன்பு பிள்ளைகள் இருவருடைய வாழ்வின் மூலமாக 2 குடும்பங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளவும், அப்படிப்பட்ட குடும்பங்களுடைய எல்லா விதமான ஐக்கியங்களும் இணைந்து தொடர்ந்து புதிய ஆண்டவரை உறவு நிலையோடு வாழ்வதற்கும் கர்த்தர் அருள் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை புதிய குடும்ப ஜீவிதங்களுக்கு என்று ஆயத்தப்பட்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகள் இப்பொழுது தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ள இருக்கக்கூடிய இந்த பரிசு பொருட்களை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் அடங்கிய பெட்டகத்தை தங்களுக்குள் முதல் பரிசாக அவர்கள் பங்கி வைத்துக் கொண்டு ஆண்டவரே இருவரும் இங்கே ஆண்டவரே இந்த ரிங் ஆண்டவரை மாற்றிக்கொள்ள இருக்கின்றார்கள். அதிலும் தேவனுடைய ஈவுகள் காணப்படட்டும். இதன் மூலமாக திருமண ஒப்பந்தம் என்பது இந்த இடத்துல குடும்ப ஆண்டவரை மக்கள் நடுவில், ஊழியக்காரர்கள் நடுவில், இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்கள் நடுவில் உறுதி செய்யப்படக்கூடிய நேரங்களில் அது வருங்காலத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் உடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் கூட இருப்பீராக. துதி, கனம், மகிமை, ஸ்தோத்திர பலிகள் என்றென்றும் உமக்கு. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அனைத்தையும் மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு ஏற்ற காலத்திலே ஏற்ற வாழ்க்கை துணை ஏற்படுத்துகிறவரே, கடவுளுடைய அநாதி திட்டத்தின் அடிப்படையிலேயும் 2 குடும்பத்தாருடைய பிரார்த்தனையின் அடிப்படையிலேயும் இந்த நாளிலே பயணப்பட்டு இந்த இடத்திலே வந்து திருமண ஒப்பந்தத்தின் வழியாய் திருமண உடன்பாட்டிலே உடன்படவிருக்கின்ற இந்த அருமையான பிள்ளைகள் ஜின்சன், வயோலாவை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையிலேயும் அருமையான பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இந்த வேதாகமங்கள், இந்த பொன் ஆபரணங்கள், இவைகளை தந்தை மைந்த தூயாவியருடைய திருப்பெயராலே ஆசீர்வதித்துக் கொடுக்கிறோம். 2 பிள்ளைகளும் தம்முடைய அன்பிற்கும் நட்புறவிற்கும் அடையாளமாக இவைகளை பகிர்ந்து கொள்ளவும், இவர்கள் இன்று உடன்படவிருக்கின்ற இந்த ஒப்பந்தத்திலே வாழ்நாள் முழுவதும் உறுதியாய் நிலைத்திருக்கவும் ஆண்டவர் தாமே அனுகிரகம் செய்திட வேண்டும் என்று தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென். காரியம் யாவும் முகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். ഞങ്ങൾ എല്ലാവരും കുടുംബത്തിന്റെ ഭാഗമായി ഇന്ന് ഈ ഭൂമിമുഖത്തായിരിക്കുമ്പോൾ അടുത്ത മാസം മുതൽ കർത്താവെ കുടുംബ ജീവിതത്തിന്റെ ധന്യത്തിലേക്ക് പ്രവേശിക്കുന്ന പ്രിയപ്പെട്ട ജനസനായി പ്രാർത്ഥിക്കുന്നതായി പ്രാർത്ഥിക്കുന്നു. വളരെയേറെ ആഗ്രഹത്തോടെ പ്രാർത്ഥനയോടെ എൻ്റെ മക്കൾ പ്രതീക്ഷയോടെ കാത്തിരിക്കും. അങ്ങയുടെ സാന്നിധ്യം ശുശ്രൂഷയിൽ ഉണ്ടായിരിക്കണമേ. ഇന്ന് എൻഗേജ്മെന്റ് ഫംഗ്ഷൻ ക്രമീകരിക്കുവാൻ നമ്മൾ കർത്താവ് സഹായിച്ചുവല്ലോ. കർത്താവെ കുടുംബജീവിതം ആരംഭിക്കുമ്പോൾ അങ്ങയുടെ പരിശുദ്ധാത്മാവിൻ്റെ നിറവും സമാധാനവും സന്തോഷവും അവരുടെ കുടുംബജീവിതത്തിൽ അങ്ങ് പകരുമാറാകണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. അദൃശ്യമായ അങ്ങയുടെ സാന്നിധ്യം എപ്പോഴും ഉണ്ടായിരിക്കണമേ. ഇന്നിവിടെ ആയിരിക്കുന്ന എല്ലാവരെയും കർത്താവിന്റെ കരങ്ങളിലേക്ക് ഏൽപ്പിക്കുകയാണ്. ഞങ്ങൾ ഒരുമിച്ച് അവർക്കായി പ്രാർത്ഥിക്കുന്നു. വ്യത്യസ്തങ്ങളായ സംസ്കാരങ്ങളും വ്യത്യസ്തങ്ങളായ കാഴ്ചപ്പാടുകളും ഭാഷകളും
അങ്ങയുടെ ആത്മാവിൽ എൻ്റെ മക്കൾ നിറയപ്പെടുവാനും അങ്ങയുടെ ശക്തി കുടുംബത്തിൽ അനുഭവിക്കാൻ തക്കതിന് മക്കളെ സഹായിക്കണം. ഇതിലൂടെ ആയിരിക്കുന്ന എല്ലാ വൈദികരെയും ശുശ്രൂഷകരെയും ജനങ്ങളെയും ബന്ധുജനങ്ങളെയും എല്ലായിടത്തും പ്രാർത്ഥിക്കുന്നു, അനുഗ്രഹിക്കണം. ഇതുവരെ ആദരിച്ച എല്ലാ ദൈവത്തിന്റെ കൃപയ്ക്കുമായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. സകലവും യേശുവിന്റെ നാമത്തിൽ അപേക്ഷിക്കുന്നു. പ്രാർത്ഥന ദയയോടെ കേൾക്കുമാറാകണമേ. ആമേൻ. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆட்கொள்ளுதலும் தேவ ஈவுகளும் நன்மைகளும் நம்ம எல்லாவருடைய வாழ்வோடும் சிறப்பாக அன்பு பிள்ளைகள் ஜின்சன் வயோலா 2 பேருடைய வாழ்வோடும் இருவருடைய பெற்றோர்கள் ஜீவிதங்களோடும் குடும்ப உறவுகள் அத்தனைவருடைய வாழ்வோடும் திருமண நாளை நோக்கி பயணிக்கின்றார்கள். திருமண நாளின் ஆசீர்வாதங்களோடும் எப்போதும் என்றென்றைக்கும் நிலைவரப்படுவதாக. ஆமென். அருமையான பிள்ளைகள் ஜின்சன் வயோலா ஆகிய இவருடைய திருமணம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று கோட்டயத்தில் இருக்கின்ற சென்ட் தாமஸ் சர்ச் சென்னிரக்கரை என்கிற திருச்சபையில வைத்து நடைபெற உள்ளது. ஆகவே இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் பிரார்த்தனைகளை ஏறிடுங்கள். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே பிள்ளைகள் அந்த திருச்சபையிலே ஜெபத்தோடு இல்லற வாழ்விலே அடியெடுத்து வைக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. சரியாக காலையிலே 9ஆம் தேதி 9/12/2024 காலை 11 மணிக்கு CSI சென்ட் தாமஸ் சர்ச் சென்னிரக்கரை திருச்சபையில் வைத்து நடைபெறும். நன்றி. Bless the Lord, make their joy to overflow. Arise, O God, and shine, O Lord. Lead them in unending joy. Oh, your rays of heaven shine upon us. Messiah Christ, our holy God. High priest, our heavenly King, bless them, O Lord. Savior, you are welcome here. Jesus, oh, our royal King. May the fragrance of your love, may your fragrance spread around, overshadow them all, our most high God. Shelter them under your wings, lead them in your heavenly ways, Jesus Christ our King. May your presence be with them now and forevermore. May their eyes follow your ways. Oh, let them flourish in might. Jesus, make their lives your heavenly. Fill their hearts with joy and love. Shower your power in their heart to abide in you, O Lord. Stand in their midst, O Lord our God. Bind them together in your love. Leaning on you with tender love, may
live in this world. Triumph their hearts and reign their lives, oh God. Jesus Christ, our King of Kings, made their lives to testify as children of the heavenly King. Oh, the passion in their flow for the marriage of the Lamb. Jesus Christ, the heavenly groom, fill their hearts with your love. Grant your bride the robe of holiness. Grant her, Lord, your happiness as you come with your holy troop. May your bride rejoice with you. Shower your blessings of heaven and earth, blessings of abundance by your grace. May your kindness rest on them. May your will be done in them as the stars of heaven in multitude. May their children worship you. Bless them, bless them, bless them, oh Lord, and we say amen. I see the sunrise in the morning and a million stars at night. I hear the birds, they can't stop singing hallelujah. I see his goodness when I fall down and his grace that picks me up. Every day I can't stop singing hallelujah. How can you not see God in every little thing, in every little moment? How can you not feel loved? How can you not? How can you not? 'Cause he's in the middle of every little thing and every little moment. How can you not see God? How can you not? How can you not? I see the sunset and I wonder if he paints it just for me. Nobody else could make a world so beautiful. How could I question his love when it's everywhere I go? Wherever I look, I find another miracle. How can you not see God in every little thing, in every little moment? ജെയിംസായി പ്രാർത്ഥിക്കുന്നു, വയോളയ്ക്ക് പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവെ, പ്രിയപ്പെട്ട കർത്താവ് അനുഗ്രഹിക്കണം. ദൈവമേ, ദീർഘനാളത്തെ പ്രാർത്ഥനയ്ക്ക് ശേഷം കർത്താവെ, നിന്റെ മക്കൾ വിവാഹത്തിന് ഒരുങ്ങുന്നു. അങ്ങനെ ആശ്രയിച്ചുകൊണ്ട് ജീവിക്കാൻ നമ്മളെ സഹായിക്കുന്നു പ്രാർത്ഥിക്കുന്നു. ദൈവമേ, ഇരു കുടുംബങ്ങളെ കർത്താവിന്റെ കരങ്ങളിലേക്ക് ഏൽപ്പിക്കുകയാണ്. രണ്ട് വ്യക്തികൾ മാത്രമല്ല ഇവിടെ കുടുംബജീവിതം ആഗ്രഹിക്കുകയും നയിക്കുകയും ചെയ്യുന്നത്. വ്യത്യസ്തങ്ങളായ ദേശങ്ങളിൽ രണ്ട് കുടുംബങ്ങളെ കർത്താവ് ഒന്നിക്കുമ്പോൾ അങ്ങയുടെ അനന്തമായ സ്നേഹങ്ങളുടെ മക്കളെ പ്രതികരണമേ. ജീവിതത്തിൻ്റെ പ്രയാസങ്ങളെ പ്രതിസന്ധികളെ തിരിച്ചറിഞ്ഞുകൊണ്ട് പരസ്പര സ്നേഹത്തോടെ, ബഹുമാനത്തോടെ, ആദരവോടെ ഒക്കെയും ജീവിക്കുന്ന നമ്മുടെ കർത്താവ് ഞങ്ങളെ സഹായിക്കുന്നു പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവ് ഞങ്ങളെത്ര ഒരുങ്ങിയാലും പ്രാർത്ഥിച്ചാലും അങ്ങയുടെ കൃപയില്ല എങ്കിൽ, അങ്ങയുടെ സഹായമില്ല എങ്കിൽ, അങ്ങയുടെ സാന്നിധ്യമില്ല എങ്കിൽ എല്ലാം വ്യർത്ഥമാകുമല്ലോ. കർത്താവ് അതുകൊണ്ട് ഞങ്ങളത് പ്രാർത്ഥിക്കുകയാണ്. ശുശ്രൂഷയിലൊക്കെ ഞങ്ങളുടെ സാന്നിധ്യം ഉണ്ടായിരിക്കണം. പ്രത്യേകിച്ച് കർത്താവ് ഇന്നത്തെ കർത്താവെ നിശ്ചയ ശുശ്രൂഷ പങ്കെടുത്ത എല്ലാവരുടെ കർത്താവ് കരങ്ങളിലേക്ക് പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവ് വ്യാപരിച്ച എല്ലാ ദൈവങ്ങളുടെക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ, ഞങ്ങൾ പരമ്പരാന്തി വിവാഹത്തിനായി കാത്തിരിക്കുകയും പ്രതീക്ഷിക്കുകയും ചെയ്യുന്നു. കർത്താവെ, കാലാവസ്ഥ അനുകൂലമായിരിക്കണമേ. ഇവിടെ ഒന്ന് ദീർഘദൂരം യാത്ര ചെയ്ത് കർത്താവെ ദേശത്ത് കടന്നു വരുമ്പോൾ അങ്ങയുടെ കാവല് കൂടെ ഉണ്ടായിരിക്കുമാറാണ് പ്രതീക്ഷിക്കുന്നു. എല്ലാ കാര്യങ്ങളും ശുശ്രൂഷയൊക്കെയും അനുഗ്രഹമാകണമേ.
ഒരു പ്രാവശ്യം പ്രിയപ്പെട്ട വയോളയ്ക്ക് പ്രാർത്ഥിക്കുന്നു. പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവ് ഇന്ന് മക്കളുടെ ജീവിതത്തെ കർത്താവ് മാനിക്കുകയും അനുഗ്രഹിക്കുകയും ചെയ്യണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. അവരുടെ ജീവിതത്തിൽ, ശുശ്രൂഷയിൽ, ജോലിയിൽ, അധ്വാനത്തിലൊക്കെ കർത്താവിന്റെ സാന്നിധ്യം ഉണ്ടായിരിക്കണമേ. ദൈവമേ, ഇരു കുടുംബത്തിലെ മാതാപിതാക്കളെയും സഹോദരി സഹോദരന്മാരെല്ലാം പ്രാർത്ഥിക്കുന്നു. അവിടെയൊക്കെ സാന്നിധ്യം ഇവിടെ വലിയ അനുഗ്രഹമാണ്. കർത്താവെ അനുഗ്രഹിക്കണമേ, സഹായിക്കും പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവ്, ഞങ്ങൾ സന്തോഷകരാണ് പിരിഞ്ഞു പോകുന്ന കർത്താവെ. പിരിയാത്ത അങ്ങനെ കാവല് കൂടെ ഉണ്ടായിരിക്കണം. ദൈവം, ഇനിയും ഞങ്ങൾ കണ്ടുമുട്ടുവോളം ഞങ്ങൾ അങ്ങ് ഞങ്ങളെ സൂക്ഷിക്കുമാറാണ്, പരിപാലിക്കുമാറാണെന്ന് അപേക്ഷിക്കുന്നത് കർത്താവെ. ഒരു പ്രാവശ്യം കൂടി ഇവിടെ ആയിരിക്കുന്ന എല്ലാവരും കരങ്ങളിലേക്ക് ഏൽപ്പിക്കുന്നു. അങ്ങയുടെ കൃപയും സാന്നിധ്യം കാവലും കൂടി ഉണ്ടായിരിക്കണം. സകല മാനവമഹത്വ കർത്താവ് എടുത്താട്ടെ. യേശുവിന്റെ നാമത്തിൽ അപേക്ഷിക്കുന്നു. പ്രാർത്ഥന ദൈവയുടെ കേൾക്കുമാറാകണമേ. ആമേൻ. നമ്മുടെ കർത്താവായ നമ്മുടെ ആവശ്യത്തോടു കൂടെ എന്തെങ്കിലുമൊക്കെ കാലാവസ്ഥ കൂടാൻ ഉണ്ടായിരിക്കുമാറാകട്ടെ.